சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மேக் பண்ண நமக்கு Kinemaster அப்ளிகேஷன் வேணும் நண்பா. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் நண்பா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேசிக் இருக்கும், நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எடிட் பண்ணுறதுனால 9:16 அப்படிங்கிற ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். பேக்ரவுண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இல்லை ரைட் சைடில் டாப்பில் மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஒரு கலரை சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடு டிக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ சூஸ் பண்ண கலரை டச் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் வருமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ரைட் சைடு டிக் கொடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட 4K குவாலிட்டி ஃபோட்டோஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் க்ரோமில் டெவலப் பண்ணிடலாம். டெவலப் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபோட்டோ வந்து லோ குவாலிட்டியாக இருந்தால் ஹை குவாலிட்டியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து க்ரோமில் டெவலப் பண்ண 4K குவாலிட்டி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, லேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், மீடியாவுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன்பா. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி, ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணாதீங்க. டேரெக்டாக அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து ஜூம் ஆப்ஷன் வச்சுருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஜூம் பண்ணால் மட்டும்தான் ஃபோட்டோவோட மூவிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஜூம் பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும் நண்பா. ஸோ அதேமாதிரி எல்லா ஃபோட்டோ வச்சுருங்க. நான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன்பா. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி நம்ம வந்து மூவிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்க ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணால் கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் வந்து ஆட் ஆகும், ப்ளஸ் ஐக்கன் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கன் வந்து ஆட் ஆகிரும். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டாட் வந்து ஆட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி, ஸோ நான் வந்து சென்டராக வந்துடுறேன். சென்டராக வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ப்ளூ ஐக்கன் வந்து அதில் வந்து ஆட் ஆகிடும். அதேமாதிரி ஸோ நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஆட் ஆகிரும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடுங்க. கீ ஐக்கன் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து ஆட் பண்ணிடுங்க. இதேமாதிரி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கும் ஆட் பண்ணிட்டேன்பா, ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து அந்த கீ ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சும்மா 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பீடாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிடுவோம். சாங் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. சாங் டச் பண்ணால் ப்ளஸ் ஐக்கன் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் சாங் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து சாங் வந்து மியூட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஷேர் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. வீடியோ வந்து சேவ் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.